திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் கடக ராசியும் மிதுன ராசியும் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள்னு சொல்லுவாங்க. எதனால்னா கடக ராசிக்கு மிதுன ராசி 12வது ராசியாக வந்துருங்க. மிதுன ராசிக்கு கடக ராசி 2வது ராசியாக வந்துடும். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா துவாதசம்னு சொல்லுவாங்க. அதாவது 2 12 வந்துடும். அப்போ 2 12 வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு கடகராசிக்காரங்களால் நல்ல நன்மைகள், நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களால் செலவுகள் தான் அதிகமாயிட்டே இருக்கும். எதிர்பாராத தொந்தரவுகள், எதிர்பாராத ஒரு பயணங்கள், இப்படி பலவிதமான விரயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். எதிர்பாராத ஒரு பயணம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு பிளான் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வர்ற சண்டேலேருந்து ஒரு 1 வீக் லீவு போட்டுருங்க, நம்ம ரிலேஷன் வீட்டுக்கு, அப்பா வீட்டுக்கோ இல்லை அம்மா வீட்டுக்கோ அதுமாரி போயிட்டு வரலாம். இப்படி பலவிதமான செலவுகள் பண்ணுறதுக்கே மிதுன ராசிக்காரங்க முன்னாடி நிற்பாங்க. ஆனால் மிதுன ராசிக்காரங்க எல்லாத்துலேயுமே கால்குலேட் பண்ணி தான் வேலை வகையில் பார்ப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுடைய கடகராசிக்காரங்க வருமானம் அதிகமாக இருக்கும். இந்த வருமானத்தை செலவு செய்யக்கூடிய முக்கியமான நபரை யார் இருப்பார்னா மிதுன ராசிக்காரன். நான் ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறேன், பிஸ்னஸில் இந்த அளவுக்கு லாபம் வரும் இப்படிலாம் சொல்லி கடகராசிக்காரங்களுடைய வருமானத்தை தூக்கி எல்லாமே அங்கே போடுவாங்க. இல்லை கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை இந்த சொத்தை விற்றுட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லி பண்ணுவாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அதில் விரயங்கள். இப்போது கடகராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்களை இவங்க 2 பேரும் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கடகராசிக்காரங்க இவர் தான் கடகராசிக்காரங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற இல்லத்தரசின்னு வச்சுக்கோங்களேன். மிதுன ராசிக்காரங்க அவர் தான் இவருடைய கணவர்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க ஏதாவது ஒரு கடைக்கு போகிறதுக்காக ஒரு அவசர தேவைக்காக ஒரு விஷயத்துக்கு அவங்க தேடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய வீட்டுக்காரர் கண்ணிலேயே பட மாட்டார். எங்கே இருக்கீங்கன்னு 10 டைம் ஃபோன் பண்ணால் கூட சரி, அந்த ஃபோனே அட்டன் பண்ணவே மாட்டார். அதுக்கப்புறம் தான் கேட்பாங்க, இல்லை நான் பக்கத்தில் தானே இருந்தேன், இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், என்ன நீ நம்பாத, நீ மட்டும் தனியாக போயிட்டு வா. இப்படி ஏன்னா கடகத்திற்கு மிதுனம் 12வது ராசி ரொம்ப தூரத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் மிதுன ராசிக்காரங்க தேடுறப்போ கடகராசிக்காரங்க பக்கத்திலே தான் நிற்பாங்க. அவங்க காஃபி வேணும்னு நினைச்சா கூட சரி தான் பக்கத்தில் நின்றுருப்பாங்க. அவங்க எங்கேயாவது வெளியூருக்கு போகலாங்கிற ஒரு பிளான் ஒன்று பேசலாம், முக்கியமான சில விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ பக்கத்தில் நின்றுட்டே இருப்பாங்க எப்பவுமே. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா நான் எதிர்பார்க்குறப்போ நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க, நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன்ல, இப்படி 2 பேருக்குள்ள பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குங்க. இல்லை நான் என்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாத்தையும் நீங்கள் செலவு பண்ணுறீங்க, ஆனால் எனக்கு எந்த விதமான லாபமே ஒன்றுமே இல்லை, எனக்கு எந்த விதமான ஒரு சேஃப்டி பண்ணலான்னு பார்த்தா அது கூட நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க. இப்படி 2 பேருக்குள்ள பலவிதமான சிக்கல்கள், பலவிதமான பிரச்சனைகள், வீண் விவாதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது இது மாதிரியான துவாதசம் இருக்கக்கூடிய ராசிகளை என்றைக்குமே இணைக்கக்கூடாது. அப்படி இணைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா மணமக்களுடைய வாழ்க்கையில் எல்லா நாளுமே சக்ஸஸான நாளாக மாறும்.